இங்கே தானே நேற்று 50 ரூபா காசு வச்சேன். வச்ச இடத்துல காசை காணமே, யார் தூக்குனான்னு தெரியலையே. எட்டி எட்டி நெடுவாளி, எட்டி நெடுவாளி. அவ தான் எடுத்திருப்பா, வேற யார் இங்கே வந்து இருக்க போறா? அந்த களவாணி சிரிக்கிட்டு இங்கே வந்து காசு எடுத்திருப்பா. எட்டி எட்டி நெடுவாளி, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கனே, காதில் விழுகுதா இல்லையா? மயக்கிறியே சிரிக்கிறியே, பாவமா இருந்த ஹாட்ட ஓட்டக்கிறியே. மயக்கிறியே சிரிக்கிறியே, அப்பாவி போல என்கிட்ட வந்து நடிக்கிறியே. மயக்கிறியே. எட்டி எட்டி எடியா, கால கீழே போடுறி. என்ன மாத்தியம் வருது வாயில? யாரு? ஓ மை காட், மாமி யாரு? எட்டி, ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு புள்ள பத்தவ இப்படி காலையும் கையையும் தூக்கிக்கிட்டு இப்படி நடு ஹாலில் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாளாட்டி அவளாச்சா? எத்த சும்மா இருங்கத்த, எப்ப பார்த்தாலும் காலை தூக்குற கையை தூக்குறேன்னு. அப்புறம் காலும் கையும் கடவுள் கொடுத்தது எதுக்கு இருக்கு? தூக்குறதுக்கு தானே இருக்கு. அட மயக்கிறியே சிரிக்கிறியே, இப்பெல்லாம் ஆனா தாத்த மனசுல உள்ள பாரம் எல்லாம் அப்படியே சர்றன்னு கீழே இறங்கி அப்படி மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். வாங்க வாங்க வாங்க, அப்படியே நீங்கள் வந்து மருமக கையை பிடிச்சிட்டு ஒரு குத்தாட்டம் போடுவோம் வாங்க. எட்டி எட்டி பேடியில போவாள, உன் கவட்ட காலை ஒழுங்கா வைக்கிட்டி 4 பேர் வந்து பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க. சே, இந்த மாதிரி பட்டிக்காட்டில் கல்யாணம் பண்ணி வந்து நம்மளுக்கு மனுஷனுக்கு ஒரு சுதந்திரமே இல்லாமல் போச்சு. காலை தூக்காத, கையை தூக்காத, ஆடாத பாடாத ஓடாதேன்னு. அடடடடடா, மாமியாரை ஒரு ட்ரெண்டிங் உமனை ஆக்கி விடலான்னு பார்த்தா மாமியார் இன்னமும் ஓல்டு பீஸாவே இருக்கணும்னு நினைக்குதே. எட்டி, 5 தட்டுல இருந்த காசை யாருக்கு எடுத்தது? இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றது? 5 தட்டில் காசா? எந்த காசு? நான் எப்போ பார்த்தேன்? என்ன என்கிட்ட வந்து கேட்குறிய? ஏய், இங்க வீட்டுல களை வாங்குறதுக்கு உன்னைய விட்டுட்டு வேற யார்ட்டி வரப்போறா? நேற்று 200 ரூபாய்க்கு காய் வாங்குறதுக்கு 100 ரூபா மாத்தி விட்டு மிச்சம் 100 ரூபாய் 5 தட்டுல கொண்டு வந்து வச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா எடுத்த காசை கொடுத்துராமா சொல்லிவிட்டேன். எத்த உங்க மருமகளை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுப்பிட்டீங்க? நீங்க என்ன பார்த்து களவாணின்னு சொல்லிவிட்டீங்க. இங்க வார்த்தி, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. என் மயன் ஒருத்தன் இழிச்சா பைய தெரியான்ல, அவன்கிட்ட வச்சுக்க. ஒழுங்கு மரியாதையா இந்த 5 தட்டுல இருந்த 100 ரூபாயை கொடுத்துரு. நம்ம பருப்பு டப்பால இருந்து 50 ரூபா தானே எடுத்தோம். அத்தை என்ன 5 தட்டுல இருந்து 100 ரூபாய்ன்னு சொல்லுது? என்னவா இருக்கும்? எத்த பருப்பு டப்பாவா 5 தட்டா? கரெக்டா யோசனை பண்ணி பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஓஹோ, அப்ப நீ பருப்பு டப்பால இருந்து வேற காசு எடுத்தியா? ஐயோ, நம்மளே நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. ஐயோ எத்த நீங்க எப்போதும் பருப்பு டப்பாக்குள்ள தானே காசு வைப்பிய. இன்னைக்கு என்ன 5 தட்டுல உள்ள காசை காணமேன்னு கேட்கறீங்களேன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏட்டி, நான் பருப்பு டப்பாக்குள்ள வச்சானே 5 தட்டுக்குள்ள வச்சானே, எடுத்த காசை முதல்ல கொடுத்தி. சரி, கிளவி கண்டுபிடிச்சிட்டா, கொடுத்துருவோம். எத்த இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தாலும் நான் நேற்று 50 ரூபா தான் எடுத்தேன். நீங்கள் என்ன 100 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 50 ரூபா எடுத்து நானே மையனும் ஐஸ் வாங்கி திண்டோம். ஐஸ் வாங்கி திங்கிறா? ஐஸ் பச்சை நொல்ல பாரு, ஐஸ் வாங்கி திண்டாலாம் வெக்கம் கட்டவன். எத்த ஐஸ் வாங்கி திங்கிறதுக்கு பச்சை பிள்ளையாத்தான் இருக்கணும்னு என்ன சட்டமா இருக்கு? கல்யாணமானவளும் ஐஸ் வாங்கி திங்கலாம், ஆகாதவளும் ஐஸ் வாங்கி திங்கலாம். அட உங்களை மாதிரி நாளைக்கு கட்டையில ஓரவோட ஐஸ் வாங்கி திங்கலாம். அட இதுல என்ன சட்டம் இருக்கு சொல்லுங்க? ஐயோ, அப்பப்ப இப்படித்தான் என்னத்தையாவது உளறிப்புறேன், நைட்டு சோறு ஓடாம விரட்டி விட்டுறாங்க. ஏட்டி, நாளைக்கு நான் கட்டையில போறவளாட்டி உன்னை சந்தன கட்டையில காச்சு தூக்கிட்டு போறாங்க. போட்டி உன் கையில கட்ட முளைக்க என் 100 ரூபா காசு ஆட்டையை போட்டுவிட்டு எப்படி நிக்கிறாவர்? இங்க பாருங்க, உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு 100 ரூபான்னு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு தெரியாதியே. உண்மையாளுக்குமே 50 ரூபாய் எடுத்து என் மயனு 4 ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ் வாங்கி திண்டோம். அது உண்மைதான். இன்னைக்கு சாயங்காலம் உங்க மயன் வந்தோன்னா நான் அந்த 50 ரூபா காசை வாங்கி தந்துடுவேன். ஒத்துக்கிட்டேங்கிறதுக்காண்டி 100 ரூபான்னு நல்ல அந்தர் பெல்ட்டி அடிக்க பாக்குறியே. எடி நடுவாளியோ, எடி நடுவாளி, அடியேனா எடிலோ. ஏ வனசகா, இருந்த வாரேன். என்னடி, என்ன உன் வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேட்டுச்சு? என்ன என் வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இந்த வாரேன்னு சொன்னது மட்டும் உன் காதுல கேட்காது. எட்டிலா எட்டிலா எட்டிலான்னு இந்த கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா என் வீட்டுக்குள்ள சண்டை வர்றது மட்டும் உனக்கு நல்லா கேட்க. எனக்கா எட்டிலா கூப்பிட்டு ஒரு சொல்லல அந்த வாரம்கான்னு சொன்னா நான் ஏன் கத்திக்கிட்டே இருக்க போறேன்? எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே, அதனாலதான் உனக்கு கேட்கலையோன்னு கூப்பிட்டேன். ஆமா, வாரம் சொன்னதுல உனக்கு கேட்காது. ஆனா மாமியா மருமக சத்தமா பேசிக்கிட்டா மட்டும் உனக்கு கேட்டுறேன். எனக்கா சரி, என்னடி, என்ன விஷயம், என்ன பஞ்சாயத்து? அட அது ஒண்ணுமில்ல, அது வேற மேட்ரு. சரி, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஏட்டி, அன்னைக்கு லீகாவுக்கு மாமா ஸ்கூட்டர் கிஃப்ட் கொடுத்தாருல, அதை இன்னைக்கு தான் ஓட்டி பழகணும்னு நம்மளெல்லாம் கூப்பிட்டுச்சுல, மறந்துட்டியாக்க? அட ஆமாக்கா, ஸ்கூட்டி ஓட்ட சொல்லித்தர சொல்லிச்சுல. சீ, மறந்தே போயிட்டேன். சரி வா போவோம். என்ன அன்னைக்கு லீகா மாமா கூட ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா? இல்லட்டி மாடனே, இன்னும் வண்டியெல்லாம் எடுக்கல. இப்பதான் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வண்டிக்கு பூஜை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்க போறியே? அட எடுத்து ஓட்ட வேண்டியதானே. மாமா ஏறி உட்காந்து அக்கா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. என்னமா அன்னைக்கு ஒரு ரவுண்டு போலாமா? ஏய் வனசாக்கா, மாடனே, நீங்க எதுக்கு சிரிச்சியன்னு எனக்கு தெரியுமே. ஏடி, என்ன நாங்க எதுக்கு சிரிச்சோம் சொல்லு பாப்பா. செல்லுங்கள் மாமா குட்டி, செல்லுங்கள் மாமா குட்டி. ஒரு லாங் டிரைவ் போலாமா? அதுக்குதான் ஐயங்க பாருங்க மாமா, இவளை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மள ஓட்டுறாளுங்க. ஆடா, அவளுக்கு கடந்துட்டு போறாளுங்க, அவளுக்கு என்ன. சரி வா, நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவோம். இல்ல எதுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவளுங்க.
எக்கா அது சும்மா லவ் டுடே படத்தில் வர்ற ஒரு காமெடிக்கா. வண்டிக்கும் அதுக்கும் சிங்க் ஆச்சுல்ல, அதனால சும்மா சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. உன்னைய பற்றிலாம் யாரும் ஒன்றும் சிரிக்கல தாயே. நீ மாமா கூட ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வா. ஒரு டிரைவ் போயிட்டு வா போ. அன்னைக்கிலிக்கா அதான் மாமா உட்காந்துட்டாங்கல்ல, நீங்களே ஏறி உட்கார வேண்டியதானே. ஐயா, அக்காவுக்கு டவுன் பஸ்லையும் மாட்டு வண்டியிலையும் போய் தானட்டி பழக்கம். இந்த மாதிரி சூட்டர் வண்டியிலாம் போய் பழக்கம் இல்லையே. ஐயா, என்ன வண்டி இது, இதில் எப்படி ஏறி உட்கார்றதுனே தெரியலையேட்டி. ஏக்கா, அவர் வாட்டில் திரி விட்டாருன்னா நீ பாட்டில் போய் பறந்துட போற. முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஏறி உட்கார தரல ஏறி உட்கார தரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட பின்னாடி வந்து ஏறி உட்காந்து ஜாலியாக போயிட்டு வாக்கா. ஏட்டி அன்னைக்கிலி, அப்போ எப்போத்தான் நீ கற்றுக்கிற போற? ஏறி பின்னாடி உட்கார்றதுக்கு இம்புட்டு யோசிச்சேன்னா எப்போ வண்டி ஓட்டுறது? அட ஏறி உட்காரட்டி. ஐயா, இதுல எப்படி ஏறி உட்கார்றதுன்னு வேற தெரியல, எனக்கு பயந்துல வருது. அக்கா, இப்ப நீங்க ஏறி உட்காருறீங்களா இல்ல 3 பேரும் சேர்ந்து உங்களை தூக்கி வண்டியில வைக்கவா? அட மாமா எவ்வளவு நேரமா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏறி உட்காருங்கக்கா. பாவம் மனுஷன் கவலைப்பட போறாரு. ஏட்டி மாடுன்னு முன்ன பின்ன இப்படி வண்டியில எல்லாம் உட்காந்து போனது இல்லட்டி. இல்லைன்னா போக மாட்டோம்னு அக்கா சொல்றேன். மாட்டு வண்டியை தவிர மாமா வேற வண்டியில ஏத்திட்டு போனது வேற இல்லையே. எப்படி என்னன்னு ஒன்றும் புரியலையட்டி. எடி மாடனு, அப்படியே காலை ஒரு ஆள் கையை ஒரு ஆள் பிடிச்சி தூக்குங்கட்டி. அடி இது வண்டி வாங்கியிருக்கு, ஓசியில் இது விட்டு வண்டியை 4 ரவுண்டு எடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது என்னமோ ஏறி உட்காரதுக்கு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. ஏக்கா, நீ ஏறி உட்காந்து ஓட்டினா தானே அடுத்த ரவுண்டு நாங்கள் ஓட்டி பார்க்க முடியும். நீனே இம்புட்டு நேரம் ஆக்குனா நாங்கள் எப்போ ஓட்டுறது? இவளுக என்ன அவளுக ஓட்டணும்னு சொல்றாளுக, யாருக்கு வண்டி பழக வந்தாளுகன்னே தெரியலையே. ஏட்டி அன்னைக்கிலி, நீ ஏறி உட்காரியா இல்ல வனசாக்குட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரவா? மனசாக்குட்டியை தூக்கி வச்சு ரவுண்ட் அடிப்பீரு, அடிக்க மாட்டீரு. சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அப்புறம் குத்து வாங்கிட்டு போகாதீங்க. இருங்க செத்த, பயமா இருக்குல்ல, ஏறி உட்காருவேன் இருங்க. வனசாவை ஏற்றி வைக்கிறாராம்ல வனசாவை. எக்கா, உனக்கு இம்புட்டு பயம் இருக்குல்ல, மாமா வேற யாரையாவது தூக்கி வச்சு கூட்டிட்டு போறதுக்குள்ள ஏறி உட்காருக்கா. அவர் இருக்கிற ஆர்வத்துக்கு யாரையாவது கூட்டிட்டு போயிட போறாரு. போவாரு கொமட்டில் 4 குத்து குத்துனோம்னா போவாரு. எக்கா, சும்மா மச்சான் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ மச்சான் கூட வண்டியில போட அழகா பாக்குறதுக்கு தானே நாங்க எல்லாரும் ஒத்தாப்புல வந்திருக்கோம். அட ஏறி உட்காந்து ஜாலியா போயிட்டு வாக்கா. ஏட்டிலாம் இதுல எதுலட்டி காலை வச்சு எப்படிட்டி ஏறுறது? சரி அன்னைக்கிலி, நீ இன்னைக்கு பொழுதுக்கு ஏறிக்கிற மாட்ட போல. ஏட்டி வனசா, நீ வேறியா வண்டியில போயிட்டு வருவான்? எங்க மச்சான், நீங்க வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. அப்புறம் அக்கா இப்ப குத்துறதோட விட்டுச்சு, இன்னொரு வார்த்தை பேசுனீங்கன்னா போட்டு தள்ளிடாமா. ஏட்டி அன்னைக்கிலி, அப்ப ஏறுட்டி. இதுல எங்கன காலை வைக்க இடம் இருக்கா அந்த வண்டியில? அன்னைக்கிலிக்கா, கால் வைக்கலாம் இடம் இருக்கு, நீங்க ஒழுங்கா ஏறி உட்காருங்க. எம்மாடி அம்மா, ஒரு வழியா ஏறி உட்கார்ந்தாச்சுதா. அம்பிடுத்தானக்கா. இதுக்கு என்னமோ முக்கிட்டு கிடக்கிறவ. என்ன மாமா, உங்க காதல் மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க, நீங்க வாங்கி கொடுத்த அழகான ஸ்கூட்டர் முன்னாடி நிக்குது. அப்படியே எடுத்துட்டு ஒரு வாழை வந்துட்டு வர வேண்டியதானே? அன்னைக்கிலி போலாமா? போகலாம் மாமா, போகலாம். செத்த மெதுவாக போங்க, எனக்கு பழக்கம் இல்லைல. அப்படியே பின்னாடி மல்லாக்க விழுந்துருவணும்னு பயந்து வேற வருது. அம்மா, ஐயோ அன்னைக்கிலிக்கா, என்ன இப்படி விழுகிறீங்க? நல்லா பிடிச்சிட்டு உட்காருங்கக்கா. இல்லட்டி மாடுன்னு நான் பிடிச்சிக்கிறேன் அக்கா, நீ விடு. அதெல்லாம் நான் பிடிச்சிக்கிறேன் நல்லா. ஐயோ மாமா, ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குல்ல. ஏட்டி அன்னைக்கிலி, சந்தோஷமா இருக்கு. சரி, வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், மாமன் பின்னாடி உட்காந்து வண்டியில போகையில சந்தோஷப்படுற, பதட்டம் ஏமாட்டி படுற? அட போங்க மாமா, மொதன்னு வண்டியில ஏறி உட்காரவன் மனசெல்லாம் அப்படியே திக்கு 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 அப்படியே படவடன்னு அடிக்குது மாமா. ஆனா உங்க கூட போகையில சந்தோஷமா இருக்கு மாமா. எங்க மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாண புதுசுல எம்பிட்டு கஷ்டப்பட்டோம். அப்ப எல்லா புருஷன் மண்டாட்டியிலும் வண்டி வாசியில போகையில நம்மளும் இப்படி என்னைக்கு நம்ம புருஷனோட வண்டியில போவோம்னு ஆசையா இருக்கும் தெரியுமா? அப்படி ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது எத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு பாருங்களேன். ஏட்டி அன்னைக்கிலி, மனசுக்குள்ள எம்பிட்டு ஆசையை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி என் மாட்டு வண்டியில ஏனுங்க மாமான்னு பின்னாடியே வந்துட்டீலட்டி. நீ நல்ல புள்ளட்டி அன்னைக்கிலி. ஏங்க மாமா, அதுக்காண்டி அடுத்தவன் ஆம்பளை பிள்ளை பெத்தானே எழுத்த விட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தாலாம். அந்த கதையை அடுத்தவங்க ஆனை மேலே போனால் நம்மளும் ஆனை மேலே தான் போகணும்னா தெரியணும். நம்மகிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கிற வேண்டியதே. எனக்கு உங்கள் கூட இருக்கிற சந்தோஷமே போதும் மாமா. மாட்டு வண்டி என்ன, கட்ட வண்டி என்ன, எங்கள் கூட நடந்து போனாலே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறதுல கிடைக்கிற சந்தோஷம் இந்த மாதிரி வண்டியில் போகிறதுல எங்கே கிடைக்கும்? சின்ன சின்ன ஆசை, அதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஏட்டி அன்னைக்கிலி, சரி மாமா வண்டியை நிப்பாடுறேன், அடுத்து நீ ஓட்டுறியா? ஆத்தானா என்ன செய்வேன்? ஏங்க மாமா, நீங்க எங்க போனாலும் நீங்க ஓட்டுங்க, உங்க பின்னாடி இப்படி குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிட்டே உட்காந்து வந்துடுறேன். என்னையெல்லாம் ஓட்ட சொல்லாதீங்க மாமா, நம்மளால முடியாதுப்பா. ஏட்டி அன்னைக்கிலி, நெடுவாளி வனசாயி வழிகள்கிட்ட கொடுத்து நல்ல வண்டியை ஓட்ட பழகிக்க. அப்புறம் எல்லா வேலைக்கும் நீ தான் போகணும், வரணும், வாங்கணும், வைக்கணும், எல்லாம் நீ தான் செய்யணும். அடி பொம்பளையே ஏரோப்ளேனே ஓட்டுறாளுங்க, தம்மா துண்டு வண்டி ஓட்டுறதுக்கு பயப்படுறவ.
ஆமா ஆமா மாமா, அவளுகளை நம்பி வண்டியை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்க பொண்டாட்டி வீடு வந்து சேர மாட்டேன் அம்மா சொல்லிவிட்டேன். என்னாலாம் அவளுகளை நம்பி போய் எங்கிட்டாவது போய் விழுந்து கிடக்க முடியாது. அப்ப இப்படி எதுக்கும் தைரியம் இல்லாம இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடை எனக்கு என்ன வந்துச்சு? அட அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சரி சரி, நான் எப்படியாவது பைய அவளுகள்கிட்ட கத்துக்கிறேன். நான் கத்துக்கிட்டு ஓட்டுறேன். எக்கா அன்னைக்கிலிக்கா பயமா இருக்குன்னு மாமனை பிடிச்ச ஒடியே இன்னும் விடலை போல் இருக்கு. இன்னும் பயம் போகலையா உனக்கு? வந்துட்டேன் அக்கா. ஏத்தாடி நல்லாத்தான் உட்காந்தேன். போ இடுப்பு வழியே வந்துருச்சுட்டா, செத்தவன உட்காந்துருந்ததுக்கு. ஏடி அன்னைக்கிலேயே கூட்டுக்காரின்னு சொல்லிக்கிட்டு கூட சுத்திக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாவதி. அன்னைக்கிலேயே எப்படியாவது வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கணும், சரியா? உங்களுக்கு இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கிறங்க. என் பொண்டாட்டி அன்னைக்கிலேயே சூப்பராக வண்டி ஓட்ட வச்சிருந்தேன். ஆமாம், அதே உங்களுக்கு பொறுப்பு. அச்சா கவலையை விடுங்க. 10 நாள் என்ன 10 நாள், இன்னும் 10 நிமிஷத்துல எப்படி அக்கா அன்னைக்கிலேயே வண்டியில பறக்குது மட்டும் பாருங்க. இந்த வண்டி நான் உட்காரவும் தனி லுக்கா இருக்குல்ல. நெடுவாளியோட ராசி எப்படி? அச்சா வாங்களே, நீங்களும் பின்னாடி உட்கார்ந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். வெள்ளக்க மாட்டேன். ஏக்கா அன்னைக்கிலேக்கா நீ வரல? எட்டிலா எனக்கு கத்து கொடுக்க வந்துட்டு 3 பேருமே ஏறி வண்டியில உட்காந்துருக்கீங்களே, என்னட்டி? ஆமா அப்படியே நீ கத்துக்கிட்டு வண்டி ஓட்டி தள்ளிட்டாலும் அட ஏக்கா நீ வேற. நீ என்னைக்கு ஓட்ட போற? அது வரைக்கும் நாங்க ஒரு 10 ரவுண்டு ஓட்டிட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம். எட்டிலா 10 ரவுண்டு ஓட்டுறீங்களா? எட்டி நெடுவாளி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. அக்கா மச்சான் வண்டியை எடுத்து ஓட்டுங்கன்னு சொல்றாரு. வாயில வச்ச கையை இருக்காம பேன்னு நிக்கிறீ என்ன? ஓட்டி பார்த்துட்டு வாங்க டீ, நல்லா இருக்கான்னு பாருங்க, வண்டி எப்படி இருக்கு என்ன ஏது அப்படிலாம் ஏதாவது சொல்றியா? சரியான காப்படுத்தவக்கா நீ. வாயை பிறந்துக்கிட்டு அப்படியே நிக்கிடுவார். எடி ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி கேட்டாதான் சொல்ல முடியும். ஏறி உட்கார்ந்த பிறகு என்னத்த சொல்ல? போயிட்டு வாங்க ஓட்டி பாருங்க. அடடடடா, ஓசி வண்டியில ஒய்யாரமா உட்காந்து போறது நல்லா தயா இருக்கு. நெடுவாளி இனிமே கறி வாங்க போனாலும் சரி, கத்திரிக்காய் வாங்க போனாலும் சரி, அன்னைக்கு வண்டியில தான் போறோம் வர்றோம். நான் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன், 2 பேரும் மாத்தி இதே டோனையே பாடிட்டு இருக்கீங்க. என்ன பாட்டுது? இடி மாடனே, இந்த பாட்டு உனக்கு தெரியாது? 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங் தெரியுமா? அஜித் கிட்ட கவுண்டமணி ஒரு படத்துல கேட்பாரு, ஏன் உனக்கு வரப்போற பொண்டாட்டியே நீ எப்படியெல்லாம் வச்சிருப்ப அப்படின்னு. அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாரு மனுஷன். அந்த பாட்டு தான் இது. எங்க அந்த பாட்டை பாடு பாப்போம். ஐயா பாடுறதுக்கு வெக்கமா இருக்கேன். சரி பரவாயில்ல பாடுவோம். அந்த பாட்டில் கூட ஸ்கூட்டி ஓட்ட சொல்லுவேன், இடுப்பில் கையை போடுவேன், முன்னால் பார்த்து ஓட்டுன்னு பின்னால் மெல்ல கிள்ளுவேன், தூங்கி போனால் சம்மதம் தோசை நானே ஊத்துவேன், ஊருக்கேதும் போய்விட்டால் உள்ளுக்குள்ளே ஏங்குவேன், அவள் முகம் என் குழந்தைக்கே வரும்படி ஓர் வரம் கேட்பேன், அவள் பெயர் தானே இனிஷியலாய் இடும்படி நான் செய்திடுவேன், ஒரு நாளைக்கு 3 முறை வைத்து அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவேன், அவள் தாவணி பருவத்தில் லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம், வெங்காயத்தை வெட்டும் போது கண்கலங்க கூடாதம்மா, வெங்காயமே வேண்டாம் கண்ணே நான் அதை வெறுத்திடுவேன், கோவப்பட்டு திட்டி விட்டு கொள்ள பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன், காஞ்சி பட்டு சேலை கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கன்னி பொண்ணே நின்னை கேளம்மா. அதேதான் டி மாடனே, கரெக்டா பிடிச்சிட்டியடி. அந்த பாட்டு 90s கிட்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமா? நண்பர்களே, அப்படியே இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் பிடிக்கும், அப்படியே 90s கிட்ஸ் யாரெல்லாம் இருக்கிய வீடியோ பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க, சரியா? எங்க உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் தோழன் தோழிகள் நேற்று நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்கக்கான்னு ரொம்ப அன்பா கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவும் போயிருச்சு. அப்புறம் நிறைய பேரும் ஹாய் சொல்லியிருந்தீங்க. நிறைய நண்பர்கள் இருந்ததுனால உங்க எல்லாரையும் சேர்த்து நான் தனியா எழுதி வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேம்மா. சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்காக ஒரு வீடியோ வருமா, மறக்காம பாருங்க. எல்லாரும் பேரையும் அக்கா சொல்றேம்மா, கண்டிப்பா பாருங்க சாயங்காலம் 6 மணிக்கு, சரிங்களா? அக்கா போயிட்டு வரேன்.